வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மொத்தமாக 28,003 இலங்கையர்கள் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றிருக்கிறார்கள். இந்த விடயத்தை இலங்கை மத்திய வங்கியின் புதிய அறிக்கையின்படி அவதானிக்க முடிகிறது. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த 7 மாத காலப்பகுதியில் மட்டும் 1,75,163 இலங்கையர்கள் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றிருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்ற ஒவ்வொரு தொழிலாளர்கள் ஒவ்வொரு பணியாளர்கள்ட்ட இருந்தும் மொத்தமாக இலங்கைக்கு வந்திருக்கின்ற பணத்தினுடைய தொகை என்பது 3,710.8 மில்லியன் அமெரிக்க டாலர் என்பது இலங்கைக்கு வருமானமாக வந்திருக்கின்றது என்ற விஷயத்தையும் இந்த அறிக்கையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த தொகை என்பது 2023ஆம் ஆண்டு முதல் 7 மாதங்களோடு ஒப்பிடுகின்ற தருணத்தில் இந்த தொகை என்பது கணிசமான அளவுக்கு உயர்வை சந்தித்திருக்கின்றது. இந்த காலப்பகுதியில முக்கியமாக 1,73,864 பேர் வெளிநாட்டுக்காக வேலை வாய்ப்புக்காக சென்றிருக்கிறார்கள். அந்த வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக சென்ற தொகையிலிருந்து அவர்கள் அனுப்பிய பண வருமானத்தின் மூலமாக இலங்கைக்கு கிடைத்த அந்நிய வருமானம் என்பது 3,363.6 மில்லியனாக அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. எனவே இந்த அறிக்கையின்படி பார்க்கின்ற நேரம் 2024ஆம் ஆண்டு மொத்த வருமானத்திலும் அந்நிய செலாவணி மூலமாக, அதுவும் தொழிலாளர்களுடைய அந்நிய செலாவணி மூலமாக இலங்கைக்கு கிடைத்த வருமானம் என்பது இந்த 2024ஆம் ஆண்டு அதிகமாகவே இருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்காக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில சில கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தற்போது தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். முக்கியமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலாக இருக்கின்ற இந்த 2ஆம் நிலை முகாம்கள் மூலமாக சில கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதை தாங்கள் அறிந்ததாக சொல்லியிருக்கின்றார். முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமா என்பது பற்றி விரிவான விவாதங்கள் இடம்பெற்ற நேரத்தில் தான் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். எப்படி இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியை தடுப்பதற்காக இந்த இருவரும் போடுகின்ற இந்த கலந்துரையாடலோ இல்லாவிட்டால் ஏதாவது முயற்சியோ காலதாமதமாக மேற்கொள்ள ஆரம்பித்ததனால் இது வெற்றி அடையாது என்ற அளவுக்கு அன்றகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். அரசியல்வாதிகளை படுகொலை செய்யவும் அரசியல்வாதிகளுடைய வீடுகளை தீ வைக்கவும் ஜேவிபியினர் காத்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அவர்கள் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய 73வது ஆண்டு நிறைவு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற நேரத்திலேயே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஜேவிபியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் ஒவ்வொரு ஊர்களாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னத்துக்காக என்றால் ஏனைய அரசியல் தலைவர்களை ஒடுக்குவதற்காகவும் ஒவ்வொரு ஜேவிபியினரும் காத்துக் கொண்டிருப்பதாகவும் அதுக்கு மக்கள் சந்தர்ப்பம் அளித்துவிடக் கூடாது என்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்திலையும் எந்த விதமான திட்டங்களும் இன்றி ஜேவிபியினர் ஆட்சி அமைக்க முனைவதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். சவுதி அரேபியா புதிய திட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் குடும்பத்தோடு வசிக்கின்ற வெளிநாட்டவர்கள் இருக்கின்றார்களா, அந்த வெளிநாட்டவர்களுடைய 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுடைய கை அடையாளங்களை பதிவு செய்வது தற்போது அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. இதனை சவுதி அரேபியாவுடைய பொது குடிவரவு அதிகாரிகள் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக எக்ஸ்ட் மற்றும் ரீஎன்ட்ரி விசாக்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த நடைமுறை அவசியமானது என்பது அந்த இடத்துல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதை மேற்கொள்வதற்காக அப்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இணையதளத்துக்கு முதல் சென்று அங்கு அதுக்கு சார்ந்த ஒரு கணக்கொன்றை திறந்து அதுக்கான பதிவுகளை முதல்ல மேற்கொண்டதுக்கு பிற்பாடு இதனை உறுதி செய்யப்பட்ட ஒரு நேரம் ஒன்று உங்களுக்கு வழங்கப்படும். அந்த நேரத்தில் உறுதி செய்யப்பட்ட நேரத்துக்கு நீங்க அலுவலகத்துக்கு செல்வீர்களாக இருந்தால் ஆவணங்களோடு கேட்கப்படுகின்ற ஆவணங்களோடும் நீங்க அலுவலகத்துக்கு சென்று அங்க இருக்கின்ற ஒரு அதிகாரியிடம் குழந்தையினுடைய பயோமெட்ரிக்கை பெற்றுக் கொள்வதற்காக பதிவு செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் நீங்க சொன்னீங்களா இருந்தால் உடனடியாகவே அதற்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு விண்ணப்ப படிவத்தை நிரப்பியதுக்கு பிறகு குழந்தையினுடைய கை ரேகையை நீங்க அந்த இடத்துல பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு முழுமையான விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையினுடைய கைரேகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காகவும் அதனை மீண்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்குமான வாய்ப்புகளையும் தற்போது வழங்கி இருக்கிறார்கள். தற்போது
கனடாவில் கல்வி கற்கின்ற வெளிநாட்டு சர்வதேச மாணவர்கள் வாரம் ஒன்றுக்கு 24 மணித்தியாலங்கள் மட்டும்தான் வேலை செய்யலாம் என்று புதிய கட்டுப்பாடு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் என்பது செப்டம்பர் மாதம் முதல்ல இருந்து நடைமுறைக்கு வரப்போகிறது. இது கனடா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள்ல இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த கட்டுப்பாடு விதித்திருக்கிறது? கனடா அரசாங்கம் சார்பாக சொன்ன விஷயம், அதிகமான மணித்தியாலங்கள் மாணவர்கள் வேலை செய்வதால் கற்றலில் ஈடுபடுவது கடினமாக இருப்பதனால அந்த கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் கல்வியை சரியான முறையில் அவங்க கற்றுக்கொள்ளுன்றதுக்காகவும் இந்த மட்டுப்பாடு கொண்டு வந்திருப்பதாக கனடா அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஆனால் சர்வதேச மாணவர்களுக்கு வாரம் ஒன்றுக்கு 24 மணித்தியாலம் மட்டும் வேலை செய்வது பொருளாதார ரீதியில் மிக மோசமான தாக்கத்தை செலுத்தும் என்று சர்வதேச மாணவர்கள் சொல்கின்றார்கள். அண்மையில சில மாணவிகள் வழங்கிய சேவைகள் பார்க்கின்ற நேரம் ஒரு மாணவி 40 மணித்தியாலங்கள் வாரம் ஒன்றுக்கு பணியாற்றுவதாகவும், அப்படி பணியாற்றியும் அவர் பெற்றுக்கொள்கின்ற ஊதியம் என்பது அவருக்கு போதுமாக இல்லாதால அவருடைய அடிப்படை தேவைகளை தவிர ஏனைய தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில 40 மணித்தியாலம் வேலையை செய்து அவர்களுக்கு சரியான ஊதியம் போதாத நிலையிலும் வாரம் ஒன்றுக்கு 24 மணித்தியாலமாக இது மாற்றப்படுவதன் மூலம் பொருளாதார நெருக்கடியை சர்வதேச மாணவர்கள் எதிர்கொள்ள போகின்றார்கள் என்ற ஒரு விடயம் இப்போது தெளிவாக இருக்கிறது. இது பற்றி மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் ஒவ்வொரு பக்கமாக வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிற சீமானிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த கார் பந்தயம் சார்ந்தும் அதே போல அடுத்த தேர்தலில் விஜயோடு கூட்டணி அமைப்பீர்களா என்று கேட்ட கேள்விக்கும் சீமான் அவர்களினால் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமா முதலாவது இந்த கார் பந்தயம் சார்ந்து அவர் ஒரு விடயம் செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இந்த ஃபார்முலா கார் சார்ந்த பந்தய விஷயங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே ஒரு காலப்பகுதியில் நாங்கள் படிக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஓடுறதுக்கோ இல்லாவிட்டால் விளையாடுறதுக்கோ இந்த பூப்பந்து கைப்பந்து போன்ற விளையாட்டுகளை விளையாடுறதுக்கோ இடவசதிகள் இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரியான சிறிய ஊர்களில் இருக்கின்ற மாணவர்களை பயிற்சி அளித்து அவர்களை விளையாட்டுத் துறைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இது செய்வது சரி என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த கார் பந்தயம் சார்ந்த அவர் சொன்ன விஷயத்துல இந்த ஃபார்முலா கார் பந்தயம் என்பது யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது? முக்கியமாக இதுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள், கார் பந்தயம் விளையாடக்கூடியவர்கள் எங்களுடைய மக்களா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதிகமாக இதுல உயர்மட்ட சார்ந்தவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்கின்றார்கள். எனவே இதில் கலந்து கொள்கின்றவர்கள் மேல்தட்டு வர்க்கத்தினர்களாக இருக்கிறார்கள். எனவே இது எங்களுக்கு தேவையில்லை என்பது போல கருத்து சொன்னது மட்டுமில்லாமல் அமைந்திருக்கின்ற இடம் 2 வைத்தியசாலைகளை அண்மித்து இந்த இடம் அமைந்திருப்பதால கண்டிப்பாக வைத்தியசாலையில போய் வரக்கூடியவர்களுக்கு இது இடைஞ்சலை ஏற்படுத்தும். அதே நேரத்துல இதன் மூலமாக போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரிக்கும். சாலையில இருக்கிறவர்கள் அதே போல சாலையில இருக்கிற குண்டு குழிகளை முதல்ல சரி செய்யுமாறும் அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்த பக்கமாக செய்தியாளர்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கு நீங்கள் அடுத்த தேர்தலில் விஜயோடு போட்டியிடுவீர்கள், விஜயோடு இணைந்து போட்டியிடுவீர்களா என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் விஜயோடு இணைந்தோ யாரோடும் இணைந்து நாங்கள் போட்டியிட மாட்டோம். நாங்கள் வழமையை போல தன்னிச்சையாக நின்று மட்டும்தான் போட்டியிடுவோம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இப்போது வரைக்கும் 60 தொகுதிக்கு தங்களுக்கு வேட்பாளர்கள் இருப்பதாகவும் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லியிருக்கிறார்.